அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடவில்லை என்று தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழக வெற்றிக் கழகம் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அறிவிக்கும் போது விஜய் வெளியிட்ட அறிக்கையின்படி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை, பொது தேர்தலில் தான் போட்டியிடுவது. அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவோம். அதற்கு முன்பு எந்த இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி உள்ளிட்ட எந்த தேர்தலிலும் போட்டியிடுவதில்லை என விஜய் அறிவித்திருந்தார். அதன்படிதான் ஏற்கனவே நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடவில்லை. அதே போல விரைவில் நடக்க இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு நிலைப்பாடும் எடுக்கவில்லை என்றும் தற்போது அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அதற்கு சில காரணங்களையும் கூறியிருக்கிறார்கள். அதில் தமிழ்நாட்டில் ஆளும் அரசுகள் ஜனநாயக மரபுகளை பின்பற்றாமல் தங்கள் அதிகார பலத்துடன் பொது தேர்தல்களை காட்டிலும் ஜனநாயகத்திற்கு எதிராக பல மடங்கு அரசியல் அவலங்களை அரங்கேற்றி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று வருவது வழக்கம் என்பதை கடந்த கால வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. இதன் காரணமாகத்தான் இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அக்கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி. செந்தில்ராஜா, தற்போது இடைத்தேர்தல்களில் தமிழ்நாட்டில் ஆளும் அரசுகள் அரசியல் அவலங்களை நிறைவேற்றி வெற்றி பெறுகிறார்கள் என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த அறிக்கையில். அந்த வகையில் பார்க்கும்போது அதனை எதிர்கொள்ள இந்த தேர்தலில் போட்டியிடுவதுதான் சரியாக இருக்கும் இல்லையா? போட்டியிடாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? சிவரஞ்சனி, தமிழக வெற்றி கழகம் அறிவிக்கும் போதே, அதாவது அந்த கட்சி தொடங்கிய போதே அவர்கள் தெளிவாக தெரிவித்திருந்தார்கள். அதாவது விஜயின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்னவென்றால், தங்களுடைய கட்சிக்கான இலக்கு என்பது 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தான். அந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் சேவை செய்வதே எங்களுடைய இலக்கு என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் எந்த தேர்தலிலும் அவர்கள் போட்டியிடுவதில்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் கட்சி தற்போது அந்த 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கான தயார் செய்யும் பணிகள்ல தயாராகும் நிலைகள்ல இருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு மாநில அந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது. இன்னும் மக்கள் பணிகளுக்கு அவர்கள் முழுமையாக தயாராக வேண்டியிருக்கிறது. இது போன்று பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அவர்கள் தங்களுடைய அறிக்கையிலும் ஆளும் அரசுகள் செய்யக்கூடிய ஜனநாயக மரபுகளை பின்பற்றாமல் தங்களுடைய இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் என்றெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இது போன்று பல்வேறு காரணங்களால் இந்த இடைத்தேர்தலில் அவர்கள் போட்டியிடவில்லை என்பது தெரிகிறது. சுரஞ்சனி, விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி செந்தில்ராஜா.